Friends, long term earning up in Tamil. Welcome back to my channel. இப்போ நம்ம ஃபெராரி அப்படின்ற ஒரு லாங் டர்ம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே சேம் கான்செப்ட்டில் ஒரு ஆப் வந்துச்சு, அதுவுமே சூப்பராக ரன் ஆச்சு. இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயரிங் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, இதில் வந்து ப்ராஃபிட் கம்மியாக வர மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்டில் வர ஆப்லாம் ரொம்ப நாள் ரன் ஆகும். அப்போ வந்து அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராடக்ட் பார்த்துலாம். இதில் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 550 ரூபா ப்ராடக்ட் இருக்குது. இதில் வந்து டெய்லி வந்து 22 ரூபா வரும். டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 880 ரூபா வரும் 40 நாளைக்கு. ஓகேங்களா, 2500 ரூபா ப்ராடக்ட். இதில் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து இன்கம் கம்மியாக வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கான்செப்ட்டில் வர ஆப் தான் ரொம்ப நாள் ரன் ஆகும். ஓகேங்களா, 2500 ரூபா ப்ராடக்ட் இருக்குது. அதில் டெய்லி 102 ரூபா வரும். இதில் மினிமம் வித்ராவல் பார்த்தீங்கன்னா 180 ரூபா இருந்தாலும் வித்ராவல் கொடுக்கலாம். ஓகேவா, இதில் வந்து இருக்கிற ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 7000 ரூபா ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. 7000 ரூபா ப்ராடக்ட்டில் டெய்லி 270 ரூபா உங்களுக்கு வந்து இன்கம் வரும். ஓகேவா, இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19999 ரூபா. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 900 ரூபா வரும், டெய்லி 1000 ரூபா கிட்ட. ஓகேவா, இதில் வந்து நீங்கள் டீம் கொடுத்தோ இல்லை டீம் கொடுக்காமையோ நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ரீசார்ஜ் ஆப்ஷனில் போய்ட்டு ரீசார்ஜ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா, இதில் ரீசார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேஜ் ரீசார்ஜ் ஆப்ஷன் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேஜில் இந்த QR கோட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணணும், பேடிஎம்குள்ளே போய்ட்டு QR கோட் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, அந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து இதுக்குள்ளே போகிறீங்க, பேடிஎம்குள்ளே போகிறீங்க. பேடிஎம்மில் போய்ட்டு இங்கே வந்து ஸ்கேன் அண்ட் பேன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கேலரி அப்படின்னு வருங்க. ஓகேவா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அதில் வந்துருக்கும். ஓகேவா, அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் கேலரியில் இருக்கிற அந்த QR கோடை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து அதில் வந்துடும். ஓகேவா, வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, பேமெண்ட் பண்ணி முடிச்சுது உங்களுடைய ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டெலாம் போட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இதான் UPI ட்ரான்சாக்ஷன் நம்பர். ஓகேங்களா, இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை காப்பியை எடுத்துக்கணும். ஓகேவா, காப்பி பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட் பண்ண இந்த டீட்டெயிலையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஆப்புக்குள்ளே வர போகிறீங்க. ஓகேவா, ஆப்பில் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் UPI நம்பர் நான் காப்பி பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காப்பி பண்ணதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, இந்த இடத்துல என்ன நம்பரோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேலரியில் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். மேலே வந்து டிக் இருக்கும், கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஓகேவா, இதுதான் ரீசார்ஜ் பண்ணுற ப்ராசஸ். ஓகேங்களா, இதை கரெக்டாக பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டில் வந்து ரீசார்ஜ் வேலெட்டில் இந்த அமௌண்ட் வந்திருக்கும். வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட்டில் வந்துட்டு வியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு கீழே இன்வெஸ்ட்னு இருக்கு பாருங்க, இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா, அதாவது இந்த இடத்துல ப்ராடக்ட் வந்து நீங்கள் பை பண்ணணும். பை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா, இவ்வளோ தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா, நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் வந்து இது உள்ளே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அது இங்கே இருக்கும். ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணது, வித்ராவல் பண்ணுறது, என்னென்ன ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு வருதோ அது எல்லாமே அதில் இருக்கும். பேங்க் டீட்டெயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பர், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், IFSC கோட் இது எல்லாமே அதில் இருக்கும். அது வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு டீம் இருந்துச்சுன்னா அதில் டீம் போய் பார்த்துக்கலாம். கிஃப்ட் கோட், அதாவது வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதில் வந்து கிஃப்ட் ஏதாச்சும் மீட்டிங் மாதிரி நடக்கும். அது மீட்டிங் முடிஞ்சோடனே கிஃப்ட் கோட் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கிஃப்ட் கிடைக்கும். ஓகேவா, கிஃப்ட்டில் வந்து ஒரு 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா அது மாதிரி கிடைக்கும். எப்படி வேணாலும் கிடைக்கலாம். ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் நம்பருக்கு போகும். ஓகேங்களா, அவங்களுக்கு உங்களுடைய டேஷ்போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ். ஓகேங்களா, இந்த ஃப்ரண்ட் பேஜ், இந்த பேஜில் ஃபோன் நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வித்ராவல் பாஸ்வேர்ட், சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுறது. நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஐடினா உங்கள் ஃபோன் நம்பர் தான் ஐடி. ஓகேங்களா, பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இந்த ஆப்பில் இதான் இருக்குது. ஒரு நல்ல ஆப் தான். ஓகேங்களா, நல்ல ஆப், ரொம்ப நாள் போகிற ஒரு கான்செப்டான ஒரு ஆப். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இதே சேம் கான்செப்ட்டில் வந்த ஆப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. நீங்கள் யாருக்காச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்வைட்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள், இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில் வேணும்னா நம்மளுக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. ஓகேவா, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.